தக்கலை அருகே கழுத்தை அறுத்து முதியவர் படுகொலை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மேக்காமண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் மணி, வயது 65. இவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். இவர் இரவில் அடிக்கடி மேக்காமண்டபம் மீன்சந்தை பகுதியில் தங்குவது வழக்கம். நேற்று இரவும் அவர் அதே போன்று மீன்சந்தை பகுதியில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் மீன்சந்தை அருகே உள்ள சாலையோரத்தில் இரத்த வெள்ளத்தில் மணி பிணமாக கிடந்துள்ளார். இதனை பார்த்த மீனவர்கள் கொச்சியோடு போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொலை குறித்து விசாரணை நடத்தினர். கொலை செய்யப்பட்ட மணியின் கழுத்து பகுதியில் ஆழமான வெட்டுக்காயம் இருந்தது. எனவே யாரோ அவரை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்திருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். தொடர்ந்து மணியின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் கொச்சியோடு RC தெருவை சேர்ந்த வாலிபர் ஒருவரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவலை தெரிவித்துள்ளார். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் மணியை அவர் கழுத்தை அறுத்து கொலை செய்தது தெரியவந்தது. முதியவர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தக்கலை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.